Hey folks, welcome to my channel. நம்ம டாக்கீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுவையான வெத்த குழம்பு சாதம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், இது வரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ வெத்த குழம்பு சாதம் செய்வதற்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பச்சரிசி நல்லா ஊற வச்சது, தண்ணியில் ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 பீஸ் எடுத்துக்கோங்க. சுண்டைக்காய் வத்தல் ஒரு ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன், அதுக்கப்புறமா மணத்தக்காளி வத்தல் ஒரு ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன், அதுக்கப்புறமா தண்ணி ஹாட் வாட்டரில் நல்லா சோக் பண்ணி புளி தண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை. ஸோ இதெல்லாம் மெயின் இன்க்ரீடியன்ஸ். நம்ம போக போக மற்ற என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் பேனில் தான் நம்ம குக் பண்ண போகிறோம். நம்ம புலாவ் பிரியாணிலாம் செய்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த வெத்த குழம்பு சாதம் செய்வதற்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ரெஷர் பேனில் வந்து ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எண்ணெய் ஊற்றுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த வெத்த குழம்பு சாதம் வந்து சுவை அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறச்சே பரவாயில்லைங்க, எண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லை தான். அடுத்தது ஒரு ஸ்பூன் கடுகு, இப்படி இருக்கிறச்சே ஓகே பரவாயில்ல, இப்படி இருக்கிறச்சே நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம், உடம்புக்கு நல்லது. ஒரு ஸ்பூன் கடுகு, இது ரொம்ப குயிக்காக வெடிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது வந்து உளுந்தும் கடலைப்பருப்பும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணணும், அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணணும். நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதர் உடனே சாட்டே பண்ணுங்க உங்களுக்கு பொறுமை இருந்ததுன்னா, இல்லை எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு சாட்டே பண்ணுங்க. அடுத்தது வந்து உளுந்து, அதுக்கப்புறமா வந்து கடலைப்பருப்பு, எல்லாமே ஒரு ஸ்பூன் போதும். ஸோ கடலைப்பருப்பு ஆட் பண்ண பிறகு நீங்கள் வந்து இன்னொரு ஒரு சாட்டே கொடுங்க. இது பாருங்க, நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால ரொம்ப குயிக்காக வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நீங்கள் கடைசியாக கூட சாட்டே பண்ணலாம். முக்கியமான விஷயம், பெருங்காயம் கட்டி, பெருங்காயம் பீஸ் வந்து ஒரு 2-3 பீஸ் ஆட் பண்ணுறேன். பவுடராக கூட நீங்கள் ஆட் பண்ணுறதுனா பண்ணலாம், தப்பு இல்லை. பட் இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா சுவை வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். சிவப்பு மிளகா ஒரு 7-8 பீஸு நல்லா சாட்டே பண்ணுங்க. ஆக்சுவலாக வந்து அந்த பெருங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கரையும். ஸோ அடுத்தது வந்து மணத்தக்காளி வத்தல், இது உங்களுக்கு எல்லா கடையிலையும் கிடைக்கும், மணத்தக்காளி அண்ட் சுண்டைக்காய். அடுத்தது சுண்டைக்காய் வத்தல், இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மக்களே. சுண்டைக்காயும் சரி மணத்தக்காளியும் சரி. அஃப்கோர்ஸ் இது வந்து வெத்தல், ஸோ அது கண்டிப்பாக இதை ஃப்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு எவ்வளோ நல்லது அப்படிங்கிறத நீங்களே நெட்டில் போய் படித்து பார்க்கலாம். அடுத்தது வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம முன்னோர்கள்லாம் செம்ம பிரில்லியன்ட்டு, எப்படி இந்த ஒரு ஐட்டமையும் சமையலில் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ப்ராக்டிஸை கொண்டு வந்தாங்கன்னு நினைச்சு பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. அடுத்தது வந்து குட்டி வெங்காயம் வந்து ஒரு 10லேருந்து 15 பீஸ். நீங்கள் தோல் உரிச்சும் போடலாம், உரிக்காமையும் போடலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு 7-8 விசில் வைக்க போகிறோம் அந்த ப்ரெஷர் பேனில். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இது வந்து டஸ் நாட் மேட்டர். நீங்கள் தோல் உரிச்சு போட்டாலும் சரி, தோல் உரிக்காமல் போட்டாலும் சரி, நல்லா சாட்டே பண்ணுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக நான் வீடியோவை ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த சாட்டே வந்து ஒரு 4 to 5 minutes ஆகுது நான் பண்ணியிருக்கேன் அது ஆக்சுவலாக. அடுத்தது வந்து புளித்தண்ணி. இந்த புளித்தண்ணியை வந்து ஹாட் வாட்டரில் கரைச்சிக்கோங்க, அப்போ தான் வந்து இந்த எக்ஸ்ட்ராக்ட், அந்த ஜூஸோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா, ஏன்னா ரொம்ப நேரமாக நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம். அடுத்தது மஞ்சப்பொடி. ஸோ அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து சில்லி பவுடர் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக ஆட் பண்ணுங்க. அடுத்தது வந்து சாம்பார் பொடி வந்து நான் வந்து வீட்லேயே செஞ்சு வச்சது தான் ஆட் பண்ணியிருக்கேன். சாம்பார் பொடி வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணுங்க, பிரமாதமாக வரும். சாம்பார் பொடி ஆட் பண்ண பிறகு இன்னொரு ஐட்டம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அங்கே சைடில் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு ஸ்பூன் உப்பு. அது என்னது அப்படிங்கிறத நான் இப்போவே சொல்லிடுறேன். பட் நம்ம இமீடியட்டாக ஆட் பண்ண மாட்டோம், அப்புறமா தான் ஆட் பண்ணுவோம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ண பிறகு நல்லா இன்னொரு மிக்ஸ் கொடுங்க. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பவுடர்டு ஜாகரி, அதாவது வெல்லம் பொடிச்சது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைட்லலாம் வந்து வெத்த குழம்புல வந்து ஜாகரி ஆட் பண்ணுவாங்க, வெல்லம் ஆட் பண்ணுவாங்க.
ஏன்னா அந்த புளிப்பும் இனிப்பும் கலந்து ஒரு வித்தியாசமான ஒரு சுவையை கொடுக்கும் இந்த வெத்த குழம்பு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இந்த ஜாகரி ஆட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆட் பண்ணுங்க. அதாவது டுவர்ட்ஸ் தி எண்ட்னா இப்போ நம்ம அடுத்தது ஸ்லோவா வந்து ரைஸ் இதனோட மிக்ஸ் பண்ண போறோம். பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருது. நீங்களே இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது, உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து ஊற வச்ச பச்சரிசி அதை வந்து நம்ம இந்த பேஸ்ட் ஒன்று செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, ப்ரெஷர் பேனில் மிக்ஸ் பண்ணுறோம். கூடவே தண்ணியும் ஊற்றிடுங்க. ஏன்னா நம்ம வந்து ப்ரெஷர் பேனில் வந்து இது வந்து குக் பண்ண வைக்க போகிறோம். ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு 6-7 விசில் அப்போ தான் நல்லா வேகும். ஏன்னா இது நல்லா வெந்தால் தான் நல்லா இருக்கும். எப்போவுமே இந்த பிசிபெலா பாத் ஆகட்டும், இந்த மாதிரி வெத்த குழம்பு சாதம் ஆகட்டும், இதெல்லாமே ரொம்ப நல்லா வேகணும். அதே சமயம் வந்து ரொம்ப அதிகமாக வேக வச்சிங்கனாலும் இது வந்து உப்புமா மாதிரி ஆகிடும். எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு இதுக்கு முன்னாடி. ஸோ ரெடி ஆயிடுச்சு. அதாவது ரெடி ஆயிடுச்சு இந்த சென்ஸ் இட்ஸ் ரெடி ஃபார் குக்கிங் இன்சைட் த ப்ரெஷர் பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ரெஷர் பேனோட மூடியை வந்து எடுத்து கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் அந்த வீடியோவை. கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள், ஒரு வைப்ரேஷன் தெரியுது பாருங்கள் அந்த மேலே அந்த லேயரில். அந்த வைப்ரேஷன் என்ன அர்த்தம்னா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் மூடியை வச்ச பிறகு அந்த மேலே அந்த இது போடுவீங்க தெரியுமா, அந்த கேப் போடுவீங்க தெரியுமா, உள்ள ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்காக. அந்த கேப் போடுறது வந்து நீங்கள் எப்போ போடணும்னா வெளியில் வந்து ஸ்டீம் வர ஆரம்பிக்கும் அந்த ஓட்டை வழியாக. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ மேலே அந்த மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா கொதி வரணும் இல்லையா, கொதி வரும் பொழுது அந்த ஸ்டீம் வரும். அந்த ஸ்டீம் வந்து வர ஆரம்பித்த பிறகு இட் இஸ் ரெடி ஃபார் குக்கிங்னு அர்த்தம். இட் இஸ் ரெடி ஃபார் குக்கிங்னு அர்த்தம். ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அந்த வீடியோவில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கேப்சர் ஆகிருக்குன்னு தெரியல. பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஒரு பாருங்கள், இப்போ கூட வெளியில் வருது பாருங்கள். அதாவது வந்து ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி வர ஆரம்பித்த உடனே ஒரு வித்தின் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் வந்த பிறகு நீங்கள் வந்து அந்த மூடியை வந்து போடலாம். அந்த மூடியை வந்து போட்டுட்டு இங்கே வந்து ஒரு 7 to 8 விசில்ஸ் எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஈஸியாக ஆகிடும். இப்போ அடுத்தது நான் மூடி வைக்கிறேன் பாருங்க. மூடியை போட்டுருங்க. இப்போ ஒரு 20 to 30 மினிட்ஸ் கழிச்ச பிறகு நான் வந்து இதை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெத்த குழம்பு சாதம் இஸ் ரெடி. நீங்கள் வந்து இதை வந்து ஒரு பொட்டேட்டோ பொரியலோட போட்டு சாப்பிட்டீங்கன்னா அற்புதமாக இருக்கும். கடைசியாக எக்ஸ்ட்ரா கிக் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன ஆட் பண்ணுறோம், இது என்னது நான் சொல்ல தேவையில்லை, உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லை, ஆனாலும் இப்படி இருக்கிறச்சே சாப்பிட்லாம். நெய் 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் நல்லா நெய் ஊற்றுங்க. ஃப்ரெஷ் கீ ஊற்றுனீங்கன்னா இதனுடைய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அருமையான வெத்த குழம்பு சாதம் ரெடி. நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.